ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு சின்ன ஒரு குயிக் வீடியோ தான். என்னாச்சுன்னா, நம்மளோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஒரு டீயை எடுத்து பக்கன்னு அதை பார்த்துட்டு உட்காந்து யோசனை பண்ணால் மண்டை இனமான மூளை ஓட ஆரம்பிச்சிருது. அது வயசாக ஆக குழம்பி போயிடுவோம் போகல, குழம்பி போகிறோமா இல்லை தெளிவாக்குறோமான்னு தெரியல. ஸோ அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கோம், டக்குன்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. அதனால் சரி வீடியோ போட்டு விட்டுருவோம், எனக்கு இல்லைனாலும் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ அதாவது நம்ம வாழ்க்கை பார்த்திங்கன்னா, நம்ம பிறந்ததுலேருந்து ஓகே, நம்ம வந்து வி ஆர் பார்ன் அன்டில் கிரிமிட்டோரியம் போகிற வரைக்கும் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி நம்ம லைஃபே டிசைன்டு. இப்போ ஜிபிஎஸ் நம்ம போடுவோம்ல, நான் வந்து ஃப்ரம் மை லொக்கேஷன், அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் லொக்கேஷன், அப்படியே ரோடை பார்த்துட்டு அது சொல்ல நமக்கு அப்படி போயிட்டே இருப்போம். அப்படி தான் வந்து லைஃபே தட் ஐ ஆம் சேயிங் இட். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் வந்து நம்மளோட கரண்ட் லொக்கேஷன் வந்து வேர் வி ஆர் பார்ன், டெஸ்டினேஷன் வந்து கிரிமிட்டோரியம் போய் கடைசி நாள் போய் சேர வேண்டிய டைமு. இப்போ அதை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சைக்கிள் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து படிச்சுக்கோ. ஸோ படி ஸ்கூலில் படி, காலேஜில் படி, தம்பி நல்லா படிச்சுக்கோ தம்பின்னு அந்த சைக்கிளை ஆரம்பிக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழகிக்கோ. ஸோ ஒரு நல்ல நம்ம 4 பேர்த்துக்கிட்ட பழகணும், ஒரு நல்ல கான்டாக்ட்ஸை பில்ட் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்மளோட சரௌண்டிங் எப்படி இருக்குங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து பழகிக்கோ. அடுத்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கோ. ஸோ நல்லா பழகினவங்களை கட்டியாக பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஜாபை பிடிக்கணும். அதில் அந்த ஜாபில் தக்க வைக்கிறதுக்கு அதை பிடிச்சி வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும், அவங்கள பிடிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நல்ல ஒரு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ லவ் பண்ணுறோன்னா அவங்கள பிடிக்கணும். ஸோ பிடிச்சிக்கோ. அடுத்து பார்த்திங்கன்னா லைஃப் சைக்கிள் முடிஞ்சுதா, அடுத்து நம்ம கல்யாணம் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் வந்துடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோ. ஸோ நம்ம இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு லெவலில் போகுது. பார்த்துக்கோ, யாரெல்லாம் பார்த்துக்கணும், நம்ம பேரண்ட்ஸ் அதுக்குள்ளே வயசாகிடுவாங்க, அவங்கள பார்த்துக்கணும். நம்ம குழந்தைங்க வளரும், அதுங்களை பார்த்துக்கணும். அப்புறம் ஒய்ஃபு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ண முடியாமல் போகும். ஸோ அவங்கள பார்த்துக்கணும். ஸோ இப்போ ஹஸ்பண்டால் ஒர்க் பண்ணிக்கணும்னா ஒய்ஃப் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒய்ஃப் இதே சைக்கிளில் வந்தாங்கன்னா, இப்போ வேலை பண்ண ஹஸ்பண்ட் ஏதாவது இருக்கிறாங்க, ஏதோ ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சுன்னா அவங்கள பார்த்துக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே ஜென்ரல், இது மேல் ஃபீமேல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே ஜென்ரலானது இது. ஸோ அவங்க பார்த்துக்கணும். சரி, அடுத்து நீங்கள் ஓகே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு முடிச்சிடுமா, அடுத்து வந்து பொறுத்துப்போ. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜ் வரும்போது ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ பேரண்ட்ஸையும் பார்த்துக்கணும், குழந்தையும் பார்த்துக்கணும், வீட்டில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸையும் பார்த்துக்கணும், வேலையும் பார்த்துக்கணும். ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்கர், கோபம் வரும், மண்டெல்லாம் பிச்சுக்கும். ஸோ அதெல்லாம் பொறுத்து போய் சாந்தமாக நம்ம யோகா பண்ணுங்க. அது நாங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் என்ன மாதிரி எவனா ஒருத்தர் வீடியோ போட்டோன்னா நல்லா இருந்துச்சுன்னா பார்த்து டைம் பாஸ் சிரிச்சுட்டு நம்ம அப்படியே ஜாலியாக இந்த ஒரு படத்தில் வரும், உனக்கு வாட் யூ வாண்ட் டு பிகம் அப்படின்னா ஜாலியாக இருக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு பொறுத்துக்கணும். என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எல்லாம் ப்ரெஷர் ஒரு ஆங்கர் ஒரு எல்லாம் பொறுத்துப்போம். ஸோ அது ஒன்று ஸ்டேஜ். கடைசியாக என்ன, போய்க்கோ. எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில் டெஸ்டினேஷன் வந்துட்டோம், கடைசியில் போய் சேர வேண்டியது தான், போய்க்கோ. ஸோ இவ்வளோ நம்ம இது வந்து செட்டாக தான் இருக்குது. நீங்கள் உண்மையாக நீங்கள் நம்ம திரும்பி பார்த்தோன்னா இது வந்து ஒரு செட்டான ஒரு ஜிபிஎஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நம்ம நிறையா பண்ண ட்ரை பண்ணுறோம், நிறைய நம்ம இழந்துடுறோம், நிறைய நம்ம கெயின் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு நிறையா கெயின் பண்ணுறோமா இல்லை அது தெரியல. ஏன்னா எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே ஒரு வீடு பண்ணிடுறாங்க, ஒரு காரை பண்ணிடுறாங்க. திரும்பி பார்த்தோன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பண்ணுற ஸ்டேஜில் நிறைய இழந்துடுறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் இழந்துடுறோம். இன்னொன்று பேசுறதுக்கு டைம் இல்லை, அவங்க அப்படியே ஓடி போயிடுறாங்க. ரிலேட்டிவ்ஸோட சரியான ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியல. அது மாதிரி ஈகோ பண்ணிட்டு வந்துடுறாங்க, அது போச்சு. ஆனால் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்டு அது சொல்லவே வேண்டாம். எல்லா வீட்லேயும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் வச்சுக்கணும். அது வந்து இதெல்லாம் தேவையா அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தோன்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ரோலில் தான் இருக்கிறோம். என்ன தான் நீங்கள் முக்குனாலும், அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, எண்ணெய் தடவி எவ்வளோ உருண்டாலும் வந்து ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுன்னு. எண்ட் ஆஃப் த டே நம்ம மூளைக்கு என்ன வருமோ அதுதான் கண்டிப்பாக கடைசியில் செய்வோம். ஸோ அதனால் இவ்வளோ ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் ஜிபிஎஸ்ஸு உங்களை அதே ரோட்டில் தான் கூட்டிகிட்டு போகுது. டிராஃபிக் இருந்தாலும் நீங்கள் ஆல்டர்னேட் ரோடு போட்டு என்ன தான் ட்ரை பண்ணாலும் அதே டைமில் தான் போய் டெஸ்டினேஷன் நம்ம ரீச் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் ஜாலியாக இருங்க. ஓகே, சியர்ஸ்.